slope இதில் என்ன சொல்லியிருந்தேன் x1 y1 and m இதுதான் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன்னா எக்ஸாம்பிள் இப்போ வந்து -2 3 and slope m is equal to -4 இதுதான் கொடுத்துருக்காங்க. So what is the equation? y minus y1 is equal to m into x minus x1 இல்லையா? இப்போ y minus y1 3 m என்ன -4 x minus x1 minus of -2. So you will be having y minus 3 is equal to -4 into x plus 2. So you will be having இது வந்து -4x minus 8. So இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க 4x plus y minus 8 இந்த சைடு வந்தோம்னா plus 8 so plus 5 இங்கே -3 இருக்கு இல்லையா அதனால் so we will be having equation 4x plus y plus 5 is equal to 0 இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட் வந்து 2 பாயிண்ட் ஃபார்ம் இல்லையா 2 பாயிண்ட் ஃபார்மில் வந்து ஃபார்முலா என்ன y2 minus y1 divided by x2 minus x1 is equal to y minus y1 divided by x minus x1. So 2 form இது points என்ன x1 y1 2 points 1 minus 1 okay. அடுத்து வந்து 3 5 இது வந்து x2 y2 இது வந்து x1 y1 ஓகே. இப்போ y2 என்ன 5 மைனஸ் y1 என்ன +1 மைனஸ் ஆஃப் -1 +1. அடுத்து x2 என்ன 3 x1 என்ன -1 y மைனஸ் y1 என்ன மைனஸ் ஆஃப் -1 +1 x என்ன மைனஸ் ஆஃப் x1 ஸோ மைனஸ் ஆஃப் x1 -1 ஸோ 6/2 y +1 x -1. ஸோ இது வந்து கூட என்ன 3/1 எழுதலாமா? அப்போ 3 into x minus 1 is equal to y plus 1. So you will be having 3x minus 3 is equal to y plus 1. So the 3x you will be having 3x minus y. இந்த சைடு வந்தோம்னா -3 -1 -4 ஓகே. இது வந்து 2 பாயிண்ட் ஃபார்ம். அடுத்தது m and intercept இல்லையா மூணாவது இன்டர்செப்ட் ஃபார்ம். இப்போ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க tan theta is equal to half y intercept is equal to -3/2 இது ஒன்று ஓகே. என்னன்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் இல்லையா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வேர் tan theta is equal to half and y intercept is given by -3/2 and x intercept is given as இது செகண்ட் சம் x intercept is given as 4 ஓகே. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் y is equal to mx plus c. cங்கிறது வந்து y intercept mங்கிறது வந்து half ஸோ half x plus -3/2 ஓகேயா. அப்போது இதை 2 காமன் எடுத்தோம்னா x minus 3 ஸோ இது வந்து 2y is equal to x minus 3. ஸோ இந்த ஒன்று இந்த சைடு கொண்டு போனோம்னா ஸோ வில் பி ஹேவிங் x minus 2y minus 3 is equal to 0. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் x minus 2y minus 3 is equal to ஒரு இது. இன்னொன்று வந்து எக்ஸ் இன்டர்செப்ட்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இன்டர்செப்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அது வந்து நான் அதில் போடலேன்னு நினைக்கிறேன் அந்த ஃபார்முலா இது வந்து ஒய் இன்டர்செப்ட் எக்ஸ் இன்டர்செப்ட் கொடுத்தாங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் மைனஸ் டி. இது வந்து எக்ஸ் இன்டர்செப்டோட ஃபார்முலா. ஸோ இது வந்து ஒய் இன்டர்செப்டுக்கு ஃபார்முலா, இது வந்து எக்ஸ் இன்டர்செப்டுக்கு ஃபார்முலா. ஓகேயா.
ஸோ இப்போ அதே y half x minus d வந்து 4. So 2y is equal to 2 x minus 4. So இது எப்படி எழுதலாம்? x minus 2y minus 4 is equal to 0. இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக mx plus cன்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா இது வந்து y இன்டர்செப்ட், இது வந்து x இன்டர்செப்ட். ஸோ m into x minus d when x intercept is given. அடுத்தது intercept form. intercept form என்ன இல்லையா? ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா intercept on the axis is given as -3, 2 கொடுத்துருக்காங்க. So -3, 2 அப்படின்னு போகுது. So it will be having x by a plus y by b is equal to 1 இல்லையா? x divided by -3 plus y divided by 2 is equal to 1. ஸோ இப்போ இதை காமனாக எடுத்துக்கோங்க. 6 அப்போ -2x ப்ளஸ் இங்கே வந்து 3x is equal to 1. ஸோ will be having 3y. ஸோ அப்போ வந்து -2x plus 3y is equal to 6. ஸோ இது எல்லாத்தையும் அந்த சைட் கொண்டு போனோம்னா என்ன ஆகும்? will be having 2x minus 3y plus 6 is equal to 0. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். One is normal form. Normal formங்கிறது வந்து இது வந்து perpendicular perpendicular distance p, இது வந்து ஆல்ஃபா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா perpendicular distance p வந்து 5 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல்ஃபா வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்ன? x cos alpha plus y sin alpha is equal to p இல்லையா? x cos alphaங்கும் போது cos 30 plus y sin 30 is equal to 5. ஓகே, cos 30 என்ன? cos 30 வந்து √3/2 x plus sin 30 வந்து என்ன? y half is equal to 5. ஸோ அப்போ என்ன 2 காமனாக எடுத்தோம்னா √3x plus y is equal to 5. ஸோ √3x plus y is equal to 10. இதுதான் ஈக்குவேஷன் of the straight line. Okay, so இப்போ நம்ம எல்லா இதுக்குமே போட்டாச்சு, எக்ஸாம்பிள்ஸ் போட்டாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சரி ஒரு இது மாதிரினா என்ன? திஸ் இஸ் ஒய் இன்டர்செப்ட். ஸோ ஈக்குவேஷனோட இது எப்படின்னா y is equal to mx plus c. ஓகே, அதுவே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இருந்ததுன்னா x by a plus y by b is equal to 1 அப்படின்னு பார்த்தோம். இதுவே ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, தென் திஸ் இஸ் p அண்ட் திஸ் இஸ் ஆல்ஃபா அப்படின்னா நார்மல் ஃபார்மில் எப்படி எழுதுறாங்கன்னா x cos alpha plus y sin alpha is equal to p இந்த மாதிரி எழுதலாம். இப்போது இதை வந்து ஜென்ரலாக ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா ax by plus c is equal to 0. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னாலே இட் இஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸு. உங்களுக்கு என்ன இருக்கும்? பவர் வந்து ஒன்று தான் இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ax plus by plus c அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் இருக்கிறத நம்ம எப்படி இந்த y இன்டர்செப்டாவோ இல்லை xy இன்டர்செப்டாவோ இல்லை நார்மல் ஃபார்மாவோ எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்தா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொன்னேன், y is equal to mx plus c. ஸோ அந்த ஃபார்முக்கு இதை எப்படி கொண்டு வருது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், byயை இங்கே வச்சுக்கணும். ஸோ இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடணும், எதை எக்ஸ் கோஆர்டினேட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் இந்த சைடு கொண்டு வந்துடணும். ஓகேயா? ஸோ இந்த சைடு ப்ளஸ் இருக்குது, அதனால் இந்த சைடு மைனஸ்ஸு. ஸோ இங்கே என்ன ஒய் மட்டும்தானே இருக்குது, அதனால் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த பியை இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ ஏ பை பி எக்ஸ் மைனஸ் சி பை பி. ஸோ இதுதான் எந்த ஃபார்மு, இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்மில் கொண்டு வந்துடலாம். ஓகேயா? அடுத்தது இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஃபார்ம் வந்து என்னென்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. இதே ஈக்குவேஷனை இந்த மாதிரி எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி அப்படின்னு இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. நமக்கு வந்து ஆன்சர் ஒன்று தான் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், சியால் டிவைட் பண்ணுவோம். ஸோ யூல் பி ஹேவிங் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பிஒய் பை சி இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா மைனஸால் நான் டிவைட் பண்ணிட்டேன். இப்போது எக்ஸ் டிவைடட் பை இந்த ஏயை கீழே கொண்டு வந்தால் மைனஸ் சி பை ஏ. அதே மாதிரி ஒய்யை இங்கே வச்சுட்டு இந்த பியை கீழே கொண்டு வந்துட்டா மைனஸ் சி பை பி. ஸோ இந்த ஃபார்ம் இதான் வந்து இந்த ஃபார்ம் எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட். ஓகேயா? சரி, மூணாவது என்ன அப்படின்னா, ஓகே இஸ் இட் கிளியர்? நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முக்கு இது எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து மூணாவது வந்து நார்மல் ஃபார்ம் எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி. இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஓகே, சரி, ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. எப்போவுமே ஜென்ரல் ஈக்குவேஷன் இதுதான், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் எப்போவுமே ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ். அதை தான் நம்ம ஒவ்வொரு ஃபார்முக்கும் கொண்டு வரோம். ஸோ இப்போது இந்த ஃபார்ம் இதை எழுதிக்கோங்க, எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மில் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம எப்படி எழுதணும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் மைனஸ் சி. ஓகேயா? ஏன்னா இங்கே எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட், அப்போ இந்த எக்ஸு ஒய் கோஎஃபிஷியன்ட்டோடு எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சே யூ கேன் டிவைட் திஸ் எதை இந்த எக்ஸ் டேர்மும் ஒய் டேர்மும் இண்டிவிஜுவல் டேர்ம்ஸை வந்து டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும், ஏ பை காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பி பை சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி பை பி. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதியாச்சு. இப்போ காஸ் ஆல்ஃபா இப்போ ஒவ்வொரு டேர்மையும் தனியாக எடுத்துக்கலாம். இது ஒவ்வொரு டேர்ம் அப்படின்னா, சரி இது ப்ளஸ் போடல, ஈக்குவல் ஒவ்வொரு டேர்மையும் நம்ம தனியாக தான் எழுதுகிறோம். அதனால் we can write it as a by cos alpha b by sin alpha is equal to minus c by p. ஸோ அப்போ இது வந்து a cos alpha is equal to minus c by p. ஓகேயா? அப்போ இந்த p மட்டும் தனியாக எடுத்து எழுதுங்க, c divided by a cos alpha. என்ன பண்ணியிருக்கேன், இந்த பியை இங்கே கொண்டு போயிட்டேன். ஓகேயா? ஏயை கீழே கொண்டு வந்துட்டு இது இங்கே போயிடுது. ஸோ மைனஸ் சி பை ஏ காஸ் ஆல்ஃபா. ஓகே, சிமிலர்லி யூ கேன் ரைட் இட் அஸ் ஓகே, இது காஸ் ஆல்ஃபா மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். சரி, காஸ் ஆல்ஃபா இங்கே போச்சுன்னா சரி யூல் பி ஹேவிங் ஏ இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. சரி யூல் பி ஹேவிங் கிராஸ் மல்டிப்ளை சி இந்த இடத்துல பி இருக்கும், மைனஸ் சிம்பிள் இங்கே இருக்கும். இது வந்து காஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி சைன் ஆல்ஃபா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பி பி பை சி. ஓகேயா? ஸோ இந்த டேர்ம்லேருந்து காஸ் ஆல்ஃபா என்ன சைன் ஆல்ஃபா என்ன அப்படிங்கிறத நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, தென் இது எதுக்காக அப்படின்னா சே காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன 1 இல்லையா? ஸோ அதனால் ஏபி சி ஸ்கொயர் பிபி ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1.
அதை 1 போட்டதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த p ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் பை c ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா, which is equal to 1. ஓகே, therefore p squared is equal to the c squared மேலே போயிடும் divided by a squared plus b squared. Okay, so ax plus by plus c is equal to 0. இந்த ஃபார்மை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, I am going to write it as x cos alpha plus y sin alpha is equal to b. So we can எழுதலாம் அப்படின்னா c divided by square root of a squared plus b squared நான் எழுதலாம் இல்லையா. ஸோ இப்போ இந்த cos alpha அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, a c இந்த pக்கு பதிலாக நான் இதை எடுத்து எழுத போகிறேன், c divided by square root of a squared plus b squared. அப்போ என்னாகும், c கேன்சல் ஆகிடும். ஸோ ஐ வில் பி ஹேவிங் a squared plus b squared. எதுக்கு, cos alphaவுக்கு. அடுத்தது அதே மாதிரி similarly I can write it for sin alpha minus b by square root of a squared plus b squared. ஓகே, ஸோ இப்போ வந்து pங்கிறது இதில் எடுத்துடுறேன், cos alphaங்கிறது வந்து a by c into p. அந்த pக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா c கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் பி ஹேவிங் cos alpha வந்து a by a squared a by a square root of a squared plus b squared, sin alpha வுக்கு b divided by square root of a squared plus b squared. Okay, and p is given by, of course we know p is equal to c divided by square root of a squared plus b squared. So இந்த ஒரு sum நம்ம போட்டோம்னா கிளியராக தெரியும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எதுக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, சரி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன, y is equal to mx plus c அப்படிங்கிற ஃபார்ம் இல்லையா, அதுக்கு சம் என்ன அப்படின்னா, see equation of straight line is 3x minus 4y plus 10 is equal to 0. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும் இல்லையா. ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 3x minus 4y plus 10. ஓகே, மைனஸ் 4y வச்சுட்டு இந்த சைடை மைனஸ் 3x minus 10. ஓகே, இப்போ எல்லாமே மைனஸாக இருக்கிறதால மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ யூல் பி ஹேவிங் y 3x plus 10. இந்த ஏன் y எழுதுனா, ஐ எம் கோயிங் டு டிவைட் பை 4. ஸோ 4. ஸோ இப்போ இது என்ன, 5/2. ஸோ ஃபார்ம் என்ன, 3/4 x plus 5/2. ஸோ இதை பாருங்கள், y is equal to mx plus c. mங்கிற வேல்யூ என்ன, 3/4. cங்கிற வேல்யூ என்ன, 5/2. ஓகே, ஸோ எக்ஸோட என்ன இருக்குது, 3/4, அதுதான் m. ஸோ mோட வேல்யூ 3/4, இன்டர்செப்டோட வேல்யூ 5/2. ஓகே, நெக்ஸ்ட் இதே ஈக்குவேஷன் இந்த ஃபார்ம்லேயும் x by a plus y by b is equal to 1 அப்படிங்கிற ஃபார்மில் எழுதுனா how will be getting the equation. ஸோ x by a அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 3x minus 4y minus 10 அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே, and you can write it as 3x plus 4y is equal to 10 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஏன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது this will become plus, this will become plus and this will be minus. ஓகே, இப்போ இங்கே 1 இருக்கணும் இல்லையா, அப்போ minus 3x divided by 10
plus 4y divided by 10 is equal to 1. ஆனால் இங்கே x coordinate மட்டும் தானே இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், x divided by 10 இந்த 3 கீழே கொண்டு வந்துடலாம். So you will be having y 10 by 4 is equal to 1. So a யோட வேல்யூ என்ன, 10 by minus 10 by 3 and y யோட வேல்யூ வந்து 10 by 4. Okay, so this is x by a plus y by b அந்த ஃபார்ம். இது சிம்பிளிஃபை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது வந்து 5 by 2 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட். இதுவே மூணாவது என்னது, x cos alpha plus y sin alpha is equal to p. இதே ஈக்குவேஷன் அந்த ஃபார்முக்கு எப்படி கொண்டு வரது? ஓகே, இதே ஈக்குவேஷன் அந்த ஃபார்முக்கு எப்படி கொண்டு வரது? ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு say you should square root of 3 squared plus 4 squared. So you will be having 9 plus 16 is equal to 5. Okay, and I will take some other formula, some other problem, because theta oda value கண்டுபிடிக்கணும்னா ஈஸியாக இருக்காது. So we will take root 3x plus y minus 8 is equal to 0. இது வந்து நார்மல் ஃபார்ம், இந்த இதுக்கு கொண்டு வரதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதே தான், இப்போ வந்து ax இல்லையா, ஏயோடது ப்ளஸ் இது வந்து 1. அப்போது you will be having 3 plus 1 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா, ஸோ you will be having 2. இப்போ இந்த 2 என்ன பண்ணும், a by இதனுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, root 3 by 2x plus y by 2 is equal to, இது வந்து 8 by 2. 8 by 2னா 4. ஓகேயா, அப்போ இது cos alpha y sin alphaன்னு எழுதணும் இல்லையா. அப்போ இந்த இது பார்த்திங்கன்னா root 3 by 2 இது வந்து இதனுடைய cos root 3 by 2. So you will be having cos 30 அப்படியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா you are getting root 3 by 2. ஓகே, அப்போ x cos alpha, x இங்கே இருக்குல்லையே, x cos alpha ப்ளஸ் இது வந்து y half sin 30. ஓகே, is equal to 4. பார்த்தீங்களா, ஸோ x cos alpha plus y sin alpha is equal to p. p oda value 4. Okay, how we are taking a இந்த இது வந்து இந்த r கண்டுபிடிக்கிறதுக்கு we are taking root 3 and 1 square எடுத்தோம்னா you are getting 2 and divide the equation fully by 2. இப்போ இந்த டேர்முக்கும் cos ஓட டேர்ம் என்ன, sin ஓட டேர்ம் என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஓகே, இந்த cos alpha இதுக்கு எப்படி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, cos alpha is equal to a square root of a square plus b square. sin alphaவுக்கு b divided by square root of a square plus b square. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். a by square root of a square plus b square என்ன, a square plus b square, அந்த வேல்யூ 2, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ தட் இஸ் cos alpha. இது இந்த cos alphaவோட வேல்யூ இது. ஸோ நான் இந்த வேல்யூ தெரியும், அதனால் cos alpha எழுதியிருக்கேன். அதே மாதிரி இந்த வேல்யூ தெரியும், அதுக்கு sin alpha எழுதியிருக்கேன். ஓகே, சரி, லாஸ்ட் கான்செப்ட் என்னென்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் எ லைன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு லைன் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் எ லைன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சே ஆர் க்யூன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் x1 y1 அப்படின்னு வச்சுக்கலாம், x1 y1 வச்சுக்கலாம். அண்டு நம்ம ஏற்கனவே இந்த இன்டர்செப்டில் பார்த்துருக்கோம்,
ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணோம், இது ஈக்குவேஷன் எழுதுகிறோம் இல்லையா, y by b is equal to 1. இதை எழுதும்போது என்ன பண்ணோம், ax plus by plus c is equal to 1 அப்படிங்கும்போது ax plus by is equal to minus c ன்னு எழுதிட்டோம். அடுத்தது வந்து x divided by c plus y divided by c ன்னு எழுதிட்டோம். இந்த இங்கே ax by இருக்கு இல்லையா, இங்கே வந்து மைனஸ் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. -1 அப்படின்னா நம்ம இங்கே கொண்டு வர மைனஸே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ யூல் பி ஹேவிங் மைனஸ் மைனஸ், அப்போ இது +1 ஆகிடும். ஸோ இந்த ஏவை தூக்கி எங்கே போட்டோம், இங்கே போட்டோம். பியை தூக்கி எங்கே போட்டோம், இங்கே போட்டோம். ஓகே, இது என்னது, எக்ஸ் இன்டர்செப்ட், இது வந்து ஒய் இன்டர்செப்ட். ஸோ யூ கேன் ரைட் இட் அஸ் -c/a 0, இது வந்து 0 -c/b, இது வந்து y intercept. இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் நம்ம இது எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்கணும், டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் எ லைன். ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது இந்த ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, எது ட்ரையாங்கிள், RPQ அப்படிங்கிற ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ you can see area of the triangle, say PQR is given by area of the triangle என்ன, half into base into distance. base என்ன, RQ. okay, RQ into distance வந்து D. இப்போ RQங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு 2 பாயிண்ட் தெரியும் இல்லையா. ஸோ RQ is equal to square root of 0 minus of c/b. அதாவது இது வந்து இது x1 y1, இது வந்து x2 y2ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து x3 y3ன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, PMQR. So area of the triangle in the formula RQங்கிறது இந்த பேஸு, டிஸ்டன்ஸ் D, QRன்னு போட்டிருக்காங்க, அது PM போட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல, இதனால பரவாயில்ல. சரி, இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, half into சொல்லியிருக்கேன் இல்லையா, x1 into y2 minus y3 x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஸோ நமக்கு வந்து இப்போது x1 என்னன்னு தெரியும். ஓகே, ஸோ x1 என்ன, x1 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது y2 வந்து 0. அடுத்தது வந்து மைனஸ் y3, x1 y2 என்ன, y2 வந்து மைனஸ் c/b. ஓகே, y3 என்ன 0 ப்ளஸ் x2 என்ன, x2 வந்து 0. ஓகே, 0 என்னால அது நமக்கு தேவையில்லை. அடுத்து x3 என்ன, x3 வந்து minus c/a into y1 என்ன, y1 அப்படி எழுதிக்கலாம். மைனஸ் y2 என்ன, y2 வந்து மைனஸ் c/b. ஓகே, ஓகே, ஸோ half into இது வந்து மைனஸ் ஆஃப் c/b x1. ஓகே, இங்கே 0 இதுவும் கிடையாது, இந்த வேல்யூம் கிடையாது, இந்த வேல்யூம் கிடையாது. அடுத்தது வந்து மைனஸ் c/a y1, அடுத்தது வந்து மைனஸ் ப்ளஸ் c squared by ab.
Okay. Minus, okay. So இந்த இடத்துல ஆக்சுவலா என்ன minus of minus plus வரும். So you will be having minus. So இப்போ இதில் எல்லாத்தையும் மைனஸ் வெளியே எடுத்துருங்க. So you will be having modulus தான். அதனால் நம்ம you can write it as minus c by b x1 plus c by a y1 plus c squared ab. ஓகே, c squared ab. இப்போ இதில் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா, இதில் எல்லாத்துலேயும் சியை வெளியே எடுத்துடலாம் இல்லையா? சியை வெளியே ஹாஃப் இருக்கட்டும், இந்த சியை வெளியே எடுத்துடலாம். டிவைடட் பை ஏபியும் வெளியே எடுக்க போகிறேன். ஸோ அப்போ எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏபியை சிஏபி இன்ட்டு சி பை பி என்ன ஆகும்? சியை தான் வெளியே எடுத்துகிறோம் இல்லையா? ஸோ யூல் பி ஹேவிங் CB divided by C by AB. So அந்த C and C cancel ஆகிடும், just B also cancel ஆகிடும், A மேலே போயிடும். So you will be having AX1. இந்த இடத்துல என்ன ஆகும்? BY1. இந்த இடத்துல வெறும் C மட்டும் இருக்கும், ஏன்னா CAB வெளியே எடுத்துகிறோம்ல, அதனால் இந்த இடத்துல C இருக்கும். ஓகே, ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ இது வந்து 2 into area of PQR. ஓகே, இந்த QR முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா? QR நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம், அப்புறம் QR இங்கே போட்டுறேன். say QR is equal to square root of 0 minus plus c by a whole square. இது வந்து அடுத்தது வந்து minus c by b plus 0 whole square. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, you will be having square root of c squared by a squared, c squared by b squared. Okay. ஸோ திரும்ப இதுலேயும் if you are taking AB outside அப்படின்னா C by C வெளியே சரி. ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா A squared plus B squared அப்படிங்கும்போது இங்கே B squared C squared ஆகும், இங்கே வந்து A squared C squared ஆகும். இப்போ we are taking C squared A squared B squared. Okay, square root of square root of A squared plus B squared. Okay, இது என்ன QR? இப்போ எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் போடணும். ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா so you'll be having so C by AB square root of A square plus B square. Okay, square root of A square B square. ஸோ இப்போ எங்கே இருக்கும்? அது இது ஃபார்முலா போச்சா? சரி, இந்த டிஸ்டன்ஸ் D இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் D பார்த்தீங்கன்னா 2 into area, 2 into D is equal to 2 into area divided by RQ. ஓகே, இப்போ ஏரியா என்ன? ஏரியா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? half of CAB AX1 plus BY1 plus C. ஓகேயா? RQ என்ன? இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார். CAB square root of A squared plus B squared. ஓகே, இப்போ CAB கேன்சல் ஆகிடும். ஓகே,
இந்த 2 ஏரியாங்கிறது இதுவும் இங்கே 2 ஏரியா இல்லையா, 2 இன்ட்டு ஏரியா ஆக்சுவலாக 2 ஏரியாங்கும் போது யூ வில் பி ஹேவிங் ஹாஃப் ஒன். இது அந்த 2 இங்கே போனதுனால தான் இங்கே ஜஸ்ட் யூ வில் பி ஹேவிங். ஸோ 2 ஏரியாவுக்கு ஜஸ்ட் யூ வில் பி ஹேவிங் c/ab ax1 இது இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ டியோட வேல்யூ என்னென்னா மாடுலஸ் ஆஃப் ax1 + by1 + c ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² + b². ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போட்டோம்னா ஞாபகம் வரும். டி இஸ் கிவன் பை, இப்போ நம்ம இல்லையா இதை போட்டோம்ல, இதில் வந்து ஒரு பாயிண்ட் பி அப்படின்னு பார்த்தோம், இது வந்து x1 y1 பார்த்தோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் டி, இதனுடைய ஈக்குவேஷன்ஸ் வந்து தான் ax + by + c = 0. இந்த ஈக்குவேஷன் இப்போ டிக்கு தான் இந்த வேல்யூ. d = ax1 + by1 + c ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² + b². இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காட்டியும் பரவாயில்ல. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் எடுத்துப்போம். ஸோ அப்படி பர்பண்டிகுலர் வரைஞ்சால் அது வந்து டிங்கிற டிஸ்டன்ஸு. இதனுடைய ஃபார்முலா இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இந்த டெரிவேஷன்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் எப்படி டெரைவ் ஆச்சுங்கிறதுக்காக தான் நான் போட்டது. ஸோ d = ax1 + by + c divided by square root of a² + b². ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபார்ம் வந்து ப்ராப்ளம் போட்டோம்னா இதுக்கு சரியாக வந்துடும். ப்ராப்ளம் given line 3x - 4y - 26 = 0. okay, so distance from a point is given by 3 - 5. இப்போ பாருங்கள், ax by + cங்கிறது தெரியும், பாயிண்ட் வந்து p x1 y1 தெரியும். அப்போ ஃபார்முலா என்ன? d = மாடுலஸ் ஆஃப் a என்ன? 3. ஓகேயா, x1 என்ன? 3. அடுத்தது b என்ன? -4. y1 என்ன? -5. ஓகே, c என்ன? -26 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a²ங்கிறது 3². ஓகே, அடுத்தது b²ங்கிறது 4². ஸோ வில் பி ஹேவிங் 9 + 20 - 26. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 29, இது வந்து என்ன ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5. ஸோ வில் பி ஹேவிங் 29 - ஸோ ஆன்சர் இஸ் 3/5. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ டெரிவேஷன்ஸு. இப்போ என்னென்ன, ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வி ஆர் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் ஃபார், இதிலேருந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா a = 3, b = -4, c = -26. அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். x1 y1 இது. ஓகே, 3 - 5. ஸோ வி ஆர் கெட்டிங் த வேல்யூஸ் ஃபார் d. ஓகே, ஸோ distance of a point, distance from a point to a equation is given by d = ax1 modulus of ax1 + by1 + c whole divided by square root of a² + b². okay, இதுவே suppose 2 parallel lines. okay, parallel lines அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ax + by சேமாக தான் இருக்கும். எதில் டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டில் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ யூ வில் பி ஹேவிங் c1 கான்ஸ்டன்ட், இங்கே வந்து c2 = 0. இந்த ஈக்குவேஷன் ஒன்லி கான்ஸ்டண்ட்டில் தான் வேரி ஆகும். ax + by வரும், இங்கே ax + by வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா will be having modulus of c1 - t2 square root of a² + b². okay, c1 - c2 square root of a²
ப்ளஸ் பி ஸ்கொயர் மாடுலஸ் தான். அதனால் நீங்கள் C1 மைனஸ் C2 போட்டாலும் சரி, C2 மைனஸ் C1 போட்டாலும் சரி. இப்போ இதுக்கு சம் 2 parallel lines 3x minus 4y plus 7 is equal to 0. அடுத்தது எப்படி வரும்? 3x minus 4y 5 is equal to 0. ஏன்னா parallel line போது வந்து இந்த ax byயும் சேமாக இருக்கும், ஒன்லி கான்ஸ்டன்ட் தான் டிஃபர் ஆகுது. அப்போ 7 by சரி. அண்ட் பாயிண்ட் இஸ் கிவன் பை, பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா பாயிண்ட்டே தேவையில்லை, ஏன்னா நம்ம எந்த பாயிண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் அப்படிங்கும்போது இது ஃபுல்லாக எந்த இடத்துல எடுத்தாலும் இந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்க போகுது. அதனால் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டும் எடுக்கிறதில்ல. ஸோ வி ஆர் ஹேவிங் 7 minus 5 square root of 3 squared plus 4 squared. So 2 by 5 is the distance between the parallel lines. Okay. So with this straight line is completed, the concept of the straight line. So straight line நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா distance between 2 points. அடுத்தது என்ன பார்த்தோம்? லைன் செக்மெண்ட்டை டிவைட் பண்ணுறது, அப்புறம் மிட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அப்புறம் ஒவ்வொரு லைனுக்கு எப்படி ஸ்லோப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் டிஃப்ரெண்ட் இது கேட்டகரிஸ் பார்த்தோம். y is equal to mx plus c, அடுத்தது வந்து x by a plus y by b is equal to 1, அடுத்தது வந்து x cos alpha plus y sin alpha is equal to p அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் ஃபார்மாக பார்த்தோம். ஸோ வந்து ஸ்லோப் கொடுத்தா ஈக்குவேஷன்ஸ் எழுதிடலாம், இல்லை இன்டர்செப்ட் கொடுத்தாலும் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துடலாம். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மெட்டு ax ப்ளஸ் by ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் ஈக்குவேஷன், ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுட்டு 3 இதை எப்படி நம்ம டெரைவ் பண்ணலாம் அந்த ஃபார்முக்கு பார்த்தோம். அடுத்தது கடைசி என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஒரு பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து ஒரு 2 பேரலல் லைன் இருந்ததுன்னா அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் போர்ஷன்ஸ் உங்களுக்கு.